அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதித் தேர்வு தாள் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கான சமூக அறிவியல் பாட வினாக்கள் மற்றும் விளக்கங்களை நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்றைக்கு 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய வரலாறு பகுதியிலிருந்து வினாக்கள் மற்றும் விளக்கங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக இது மாதிரியான வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஐரோப்பியர்களின் வருகை பாடத்துல வினாக்களை பார்ப்பதற்கு முன்பாக சில முக்கிய தகவல்களை பார்த்துடலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பிய நாடுகளின் காலவரிசை. அதில் ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீசியர்கள்னு சொல்கிறோம். 1498 வந்த முதல் நாடு போர்ச்சுகல் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிற்கு வந்த ஐரோப்பிய நாடு, அதாவது கடல் வழியாக வாணிபத்திற்கு. அடுத்தது நெதர்லாந்து, டச்சுக்காரர்கள்னு சொல்கிறோம். கிபி 1602 இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அடுத்ததாக ஆங்கிலேயர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இங்கிலாந்து நாட்டினர் கிபி 1600 நிறுவப்பட்டாலும் 1608 தான் இந்தியாவிற்கு வருகை தர்றாங்க. அடுத்தது டேனியர்கள் என்று அழைக்கப்பட்ட டென்மார்க் நாட்டினர் கிபி 1616 இந்தியாவிற்கு வருகை தர்றாங்க. அடுத்தது பிரெஞ்சுக்காரர்கள் என்று அழைக்கப்பட்ட பிரான்ஸ் நாட்டினர் கிபி 1664 இந்தியாவுக்கு வர்றாங்க. அடுத்தது ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஸ்வீடன்காரர்கள் என்று அழைக்கிறோம். கிபி 1731 இந்தியாவிற்கு வர்றாங்க. அடுத்ததாக எந்தெந்த கோட்டைகள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை பார்ப்போம். முதல்ல புனித பிரான்சிஸ் ஆலயம், அதை கட்டினது யாருன்னா போர்ச்சுகீசியர்கள் கட்டியிருக்காங்க. கொச்சியில இருக்கு. கிபி 1503 கட்டியிருக்காங்க. புனித பிரான்சிஸ் ஆலயம் கொச்சியில இருக்கு. கட்டியது போர்ச்சுகீசியர்கள் கிபி 1503. அடுத்ததாக நம்முடைய இப்பொழுது சட்டமன்றம் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் அமைந்திருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்கு. ஆங்கிலேயர்கள் கட்டியிருக்காங்க கிபி 1640. அடுத்தது புனித டேவிட் கோட்டை கடலூர்ல இருக்கு. இதை கட்டியதும் ஆங்கிலேயர்கள் தான். கிபி 1690 கட்டியிருக்காங்க. அடுத்தது புனித வில்லியம் கோட்டை கொல்கத்தால இருக்கு. இதை கட்டியதும் ஆங்கிலேயர்கள் தான். கிபி 1700 கட்டியிருக்காங்க. புனித வில்லியம் கோட்டை கொல்கத்தா, ஆங்கிலேயர்கள் கிபி 1700 கட்டியது. அடுத்ததாக புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில இருக்கு. பிரெஞ்சுக்காரர்கள் கட்டியிருக்காங்க கிபி 1701. அடுத்ததாக போர்ச்சுகீசிய மாலுமி மற்றும் முக்கிய ஆளுநர்களை பத்தி பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வாஸ்கோடா காமா ஒரு மாலுமி 1498 இந்தியாவுக்கு வர்றாரு. அதாவது இந்தியாவில் தற்போதைய கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கள்ளிக்கோட்டை, இங்கிலீஷ்ல கேலிக்கட் அப்படின்னு சொல்றாங்க, அங்க வந்து இறங்கி தன்னுடைய வணிகத்தை மேற்கொள்கிறார். அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்கோட காமா என்ற மாலுமி. அடுத்ததாக ஆளுநர்கள் நியமிக்கிறாங்க. அதில் பிரான்சிஸ் கோடி அல்மைடா, அவர் தான் முதல் ஆளுநர். கிபி 1505 பதவியேற்றிருக்காரு. அடுத்தது அல்பான் சோடி அல்புகர்க், அவர் தான் 2வது ஆளுநர். கிபி 1509 பதவியேற்றிருக்காரு. அடுத்ததாக நினோடி குன்கா 1529 பதவியேற்றிருக்காரு. இதெல்லாம் முக்கியமான சில தகவல்கள். அடுத்ததாக நம்ம கேள்விக்கு போகலாம். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி, ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்பட்டது? 1917 சென்னை நாட்குறிப்பு பதிவுகள் யாரால் வெளியிடப்பட்டது? ஆப்ஷன் சி, டாட்வெல் என்பதுதான் இதற்கு சரியான விடை. ஆப்ஷன் சி, டாட்வெல். பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் யார்? ஆனந்தரங்கம். ஆப்ஷன் சி, ஆனந்தரங்கம். பாண்டிச்சேரி பிரெஞ்சு வர்த்தகத்தில் மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றியவர் ஆனந்தரங்கம். மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு எந்த ஆண்டு வெளியானது? மன்னர் 6ஆம் ஜார்ஜ் உருவம் தாங்கிய 5 ரூபாய் நோட்டு எந்த ஆண்டு இந்தியாவில், அதாவது இந்தியாவில் எப்போது வெளியிட்டாங்க அப்படிங்கிறது அந்த கேள்வி. இதற்கு விடை வந்து சி, 1938. ஆப்ஷன் சி, 1938. போர்ச்சுகீசிய இளவரசர் ஹென்றி எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? ஆப்ஷன் பி, மாலுமி ஹென்றி அப்படின்னு அழைச்சாங்க. என்ன காரணம்னா போர்ச்சுகீசியர்களுடைய கடல்வழி பயணத்திற்கு ஆதரவு அளித்ததாலும் புதிய இடங்களை கண்டுபிடிப்பதற்கு நிதி உதவிகளை அளித்ததாலும் அவர் வந்து மாலுமி ஹென்றி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? அது வந்து பார்த்தீங்கன்னா அல்பான் சோடி அல்புகர்க், அதாவது அல்புகர்க்னு இருக்கு, முழு பெயர் அல்பான் சோடி அல்புகர்க்.
நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர். நீலநீர் கொள்கையை பின்பற்றிய போர்ச்சுகீசிய ஆளுநர். ஆப்ஷன் டி தான் அதுக்கு சரியான விடை. அல்மெய்டா, பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. முழு பெயர் பிரான்சிஸ் கோடி அல்மெய்டா. டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வர்த்தக மையத்தை முதலில் எங்கு நிறுவினர்? டச்சுக்காரர்கள் இந்தியாவில் வர்த்தக மையத்தை முதலில் எங்கு நிறுவினர்? ஆந்திராவில் இருக்கக்கூடிய மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல. அப்ப இது ஆப்ஷன் ஏ, மசூலிப்பட்டினம் என்பது சரியான விடை. டச்சுக்காரர்கள் 1613 பழவேற்காட்டில் கட்டிய கோட்டையின் பெயர் என்ன? இதுதான் டச்சுக்காரர்கள் கட்டிய ஒரு புகழ்பெற்ற கோட்டை, கெல்ட்ரியா. ஆப்ஷன் ஏ, கெல்ட்ரியா அப்படிங்கிறது அதற்கான விடை. டச்சுக்காரர்களின் வீழ்ச்சிக்கு காரணமான 1759ஆம் ஆண்டு போர் எது? ஆப்ஷன் சி, பெட்ரா போர். டச்சுக்காரர்களின் வீழ்ச்சிக்கு காரணமான 1759ஆம் ஆண்டு போர் எது? ஆப்ஷன் சி, பெட்ரா போர். 1639 ஆங்கில வணிகரான பிரான்சிஸ் டே மெட்ராஸை யாரிடமிருந்து குத்தகைக்கு பெற்றார்? ஆப்ஷன் ஏ, சந்திரகிரி மன்னரான சென்னப்ப நாயக்கர். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி காத்தரினை திருமணம் செய்து கொண்டதற்காக போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் சீதனமாக பெற்ற தீவு எது? ஆப்ஷன் பி, பம்பாய். இங்கிலாந்து மன்னர் 2ஆம் சார்லஸ் போர்ச்சுகீசிய இளவரசி காத்தரினை திருமணம் செய்து கொண்டதற்காக போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் சீதனமாக பெற்ற தீவு பம்பாய். ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் சுதாநுதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்கள் பின்னாளில் எந்த நகரமாக வளர்ச்சி பெற்றன? ஆப்ஷன் டி, கல்கத்தா. ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் சுதாநிதி, காளிகட்டம், கோவிந்தப்பூர் ஆகிய 3 கிராமங்கள் பின்னாளில் எந்த நகரமாக வளர்ச்சி பெற்றன? ஆப்ஷன் டி, கல்கத்தா என்பதுதான் சரியான விடை. அடுத்ததாக, டேனிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கிய டென்மார்க் அரசர் யார்? 4ஆம் கிறிஸ்டியன். ஆப்ஷன் பி, 4ஆம் கிறிஸ்டியன். டேனியர்கள் தரங்கம்பாடியை எவ்வாறு அழைத்தனர்? டேனியர்கள் தரங்கம்பாடியை எவ்வாறு அழைத்தனர்? ஆப்ஷன் பி, டானஸ்பர்க். பாண்டிச்சேரியில் புகழ்பெற்ற புனித லூயிஸ் கோட்டையை கட்டிய பிரெஞ்சு அதிகாரி யார்? பிரான்காய்ஸ் மார்டின். பாண்டிச்சேரியில் புகழ்பெற்ற புனித லூயிஸ் கோட்டையை கட்டிய பிரெஞ்சு அதிகாரி யார்? பிரான்காய்ஸ் மார்டின். ஆப்ஷன் சி. இந்தியாவில் போர்ச்சுகீசியர்கள் அச்சு இயந்திரத்தை 1556 எங்கு அமைத்தனர்? கோவா. ஆப்ஷன் பி, கோவா. ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? ஆங்கிலேயர்களால் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை எது? புனித ஜார்ஜ் கோட்டை. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் பழைய பெயர் என்ன? தமிழ்நாடு ஆவண காப்பகத்தின் பழைய பெயர் என்ன அல்லது வேறு பெயர் என்ன? சென்னை பதிப்பாசனம். ஆப்ஷன் ஏ, சென்னை பதிப்பாசனம் அப்படின்னு அழைக்கிறாங்க. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தை சென்னை பதிப்பாசனம் அப்படின்னும் வேறு பெயர்ல சொல்றாங்க. அடுத்தது, தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ள பெரும்பாலான ஆவணங்கள் எந்த மொழியில் உள்ளன? ஆங்கிலத்தில் தான் இருக்கு. பெரும்பாலான மொழிகள் ஆங்கிலத்தில் இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை. தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் உள்ள பெரும்பாலான ஆவணங்கள் எந்த மொழியில் உள்ளன? ஆப்ஷன் டி, ஆங்கிலம். 1731 கிபி 1731 ஸ்வீடன் கிழக்கிந்திய கம்பெனியை எந்த இடத்தில் நிறுவினர்? ஆப்ஷன் சி, கோதன்பர்க். இந்த கோதன்பர்க் அப்படிங்கிறது ஸ்வீடன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை நகரம்.